இப்போ நம்ம மிளகாய் சட்னி அரைக்க போறோம். மிளகாய் சட்னிக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல்லு மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குவோம். சோ இதை நம்ம வந்து அப்படியே பச்சையா அரைச்சு வந்துட்டு வதக்க போறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு பல்லு ஒரு 4-5 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். ஸோ இதுல வரமிளகா பாத்தீங்கன்னா ஒரு 15 வரமிளகா கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வதக்கும் போது நல்லா அந்த காரம் வந்து நமக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. ஸோ அதனால நான் கூடயே எடுத்திருக்கேன். ஒரு 10-15 வரமிளகா அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுலயே வந்துட்டு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதுலயே வந்துட்டு நான் கொஞ்சமா வந்துட்டு உப்பு சேர்த்து இதை அப்படியே அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம இந்த சேர்த்தது எல்லாமே மிக்சியில போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப அதை அப்படியே நம்ம தாளிச்சு வந்து வதக்க போறோம். சோ இப்ப வந்துட்டு ஒரு அடுப்புல வந்துட்டு ஒரு பேன் நான் வச்சிருக்கேன். சோ இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஆயில் விட்டு தாளிச்சுக்கலாம். இதுல ஆயில் விட்டுக்கிறேன். சோ தாளிக்கிறதுக்கு சோ கடுகு வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஸோ உளுந்தம்பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த உளுந்தம்பருப்பு வந்து நம்ம அந்த சட்னியில் கடிப்படும் போது நல்லா வந்துட்டு நல்லா இருக்கும் நமக்கு அந்த டேஸ்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கூட வந்து நான் எடுத்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு. ஸோ கடுகு நல்லா வந்துட்டு நமக்கு பொரிஞ்சு வரட்டும். நம்ம போட்ட கடுகும் உளுந்தம்பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் செவந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்குவோம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு கொஞ்ச நேரம் வந்து நல்லா அந்த பபிள்ஸ் வந்துட்டு நல்லா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்க தட்டு போட்டு நீங்க மூடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெளியே தெரிக்காம இருக்கும். ஸோ இந்த டைம்ல அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் வந்து மேலேயே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் டேஸ்டா இருக்கும். அந்த உரப்பு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுல நான் வந்து நல்லெண்ணெய் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இது இன்னும் வந்து டேஸ்டா இருக்கும் நமக்கு. ஸோ அவ்வளவுதான், நம்ம சட்னி ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்தரா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.